வன்னிய சங்கம் தொடங்கிய காலத்தில் திண்டிவனத்திலிருந்து பேருந்திலே கிளம்பி, அப்பொழுது பிரிக்கப்படாத மாவட்டம் இது, தருமபுரி கிருஷ்ணகிரி இணைந்த மாவட்டம், காவேரிப்பட்டினம் போச்சம்பள்ளி பகுதியில் தான் இறங்குவார். அங்கே இவர்களெல்லாம் ஐயாவை அங்கே சென்று சந்தித்து, பிறகு ஒவ்வொரு கிராமமாக சென்று, அந்த காலத்தில் ராந்தல் விளக்கிலே ஐயா அவர்கள் வரப்பிலே நடந்து ஊர் ஊராக தெருத்துருவாக சென்று, எல்லாம் என் பின்னால் வாருங்கள், உங்களுக்கு நான் படிப்பும் வேலையும் வாங்கி தருகின்றேன், இடஒதுக்கீடு பெற்று தருகின்றேன், உங்களுக்கு விடுதலை பெற்று தருகின்றேன் என்று ஐயா அவர்கள் சொன்ன வார்த்தை கேட்டுதான் மேடையில் உள்ள அத்துணை பேரும் ஐயா சொன்ன ஒரே வார்த்தை, என் பின்னால் வாங்க, சமுதாயத்திற்கு நான் விடுதலை பெற்று தருகின்றேன் என்று. யாரும் இங்கே மேடையில் இருக்கிறவங்க யாரும் நான் எம்எல்ஏ ஆவேன், எம்பி ஆவேன், அமைச்சர் ஆவேன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஐயா கூப்பிட்டாரு, எல்லாம் போனோம். நோக்கம் என்ன? இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் நோக்கம்.